ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை இப்பொழுது குழந்தைகளா ஆகிய உங்களுக்கு இப்பொழுது என்ன கூறுகிறார்? எப்பொழுதுமே நாங்கள் தந்தைக்கு சமமாக வர வேணும் என்று கூறுகிறார். குழந்தைகளுக்கு நாங்கள் தந்தைக்கு சமமாக வர வேணும். அவ்வாறு பிரம்ம பாபாவை போல வெற்றியாளராக இருக்க வேணும். பிரம்ம பாபாவை போல் வெற்றியாளராக இருக்க வேணும். எப்போதுமே நாங்கள் வெற்றியாளராக இருக்க வேணும். பிரம்ம பாபா என்னத்தை எங்களுக்கு கொண்டு வந்தாரு? தந்தை பிரம்மாவை நாங்கள் பின்பற்ற வேணும். பிரம்ம பாபா என்ன செய்தாரோ அத மாதிரி தந்தை பிரம்மாவை நாங்கள் பின்பற்ற வேணும். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு முழுமையாக முதலாவது நாங்க செக் பண்ண வேணும். பிரம்ம பாபா என்ன செய்தாரு? தந்தை பிரம்மா எதை செய்தாரு? தந்தை பிரம்மா செய்ததை போல நாங்களும் செய்ய வேணும். எங்களுக்கு தெரிய வேணும். குறிப்பாக குழந்தைகளாகிய நாங்கள் பலவீனம் இந்த அவருடைய சேவையிலேயோ நாங்கள் வீக்காக முயற்சியிலேயோ நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். நாங்க அதிகமாக உணர்றோம், கருணை உள்ளவராகவும் பெனவலன்ஸாகவும் நெருக்கமாகவும் நன்மை அளிப்பவராகவும் இருக்க வேணும். அதுல பாப்டடா கூறுகிறார் எல்லா குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தூய்மையான உணர்வுகளோடையும் நல்ல தூய்மையான உணர்வுகளோடையும் நல்ல வாழ்த்துக்களையும் வைத்துக் கொள்ள வேணும். நாங்கள் நெருக்கமாகவும் நன்மை கருணையான பார்வையோடையும் நன்மை அளிக்கிறவராகவும் ஒத்துழைப்பு கொடுக்கிறவராகவும் பிரதர்ஸ் நாங்கள் சகோதர சகோதரிகள் இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்துல நாங்கள் இருக்க வேணும், சகயோகியாக இருக்க வேணும். பாப்டடா கூறியிருக்கிறார். ஏற்கனவே எங்களுக்கு இவ்வாறு கூறியிருக்கிறார். அன்பின் பாடத்துல நாங்கள் அன்பின் பாடத்துல வந்திருக்கிறோம். நாங்க அதுல பாஸ் பண்ணிட்டோம். அன்பின் பாடத்துல நாங்க குழந்தைகளாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணிருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கொள்ளளவு இருக்கிறது. ஆகவே அன்பையும் நாங்கள் முன்னோக்கி செல்கின்றோம். அன்பாக இருக்கிறதுல நாங்க முன்னோக்கி செல்கின்றோம். ஆகவே குழந்தைகளையாக நாங்க அன்பாக இருக்கிறதுல முன்னோக்கி நாங்கள் ஒவ்வொன்று முன்னோக்கி போறதுல வரிசைக்கிரமமாக இருக்கிறோம். பாப்டடா இப்பொழுது எங்களை அன்பில அர்ப்பணத்தம் ஆக்கிட்டாரு. நீங்க அன்புல அன்பா இருக்கிறீங்க. தந்தையும் அவ்வாறே என்ன எப்படி அர்ப்பணமானாரோ அதே மாதிரி நாங்களும் இருக்கிறோம். இதை நாங்கள் இதுல புரிந்து கொண்டுட்டோம். பாப்டடா என்ன பாப்டடாவுக்கு வேணும்?
நாங்கள் அதை புரிந்து நீங்கள் புரிந்து கொண்டிருக்கீங்க. பாப்டடாக்கு என்ன வேணும் அப்படி இல்லையா? நீங்கள் எல்லோரும் தலையை ஆட்டுகிறீங்கள், அசைக்கின்றீங்கள். நீங்கள் வந்து புரிந்து கொண்டீங்களா? அதன் பிறகு நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருக்கிறீங்களா? தைரியத்தையில இருக்கிறீங்களா? நீங்க வந்து தைரியசாலிகளா? கையை உயர்த்துங்க. உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அச்சா, நல்லது. எப்போது உங்களுக்கு தைரியம் இருக்குதோ தந்தை வந்து உங்களுக்கு உதவி செய்வார் எப்பொழுதுமே. பாப்டடா வந்து அதன் முடிவை தாரார். இப்ப வரைக்கும் நீங்க முழுமையாக தூய்மையாக இருக்கிறீங்க, எப்பொழுதுமே முழுமையாக தூய்மையாக இருக்கிறீங்க என்று பாப்டடா கூறுகிறார். உங்களுடைய வீணான எண்ணம் வந்து இருந்த போதும் வீணான எண்ணம் தூய்மையற்றது என்ற ஒரு சீட்ஸாக இருக்கிறது. பாப்டடா அதை விதைக்கும் போது பெரும்பாலான ஆட்கள் இப்போதும் கூட அந்த சம்ஸ்காரத்துல வீணான எண்ணத்துல இருக்கிறீங்க, வைத்து கொண்டிருக்கிறீங்க. வீணான எண்ணத்தை நீங்க வைத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீணான எண்ணம் என்ற இந்த வீணான எண்ணம் வந்து வீணான மற்றவர்களுக்கும் வீணாக்குறது. ஒரு வீணான எண்ணம் அந்த மற்றவைக்கும் வீணாக்குறது. ஆக இருந்த போதும் இதை காணக்கூடியதா பெரும்பாலான குழந்தைகளிடம் இப்பொழுது இதை காணக்கூடியதாக இது இருக்கின்றது. அடிப்படையில வீணான எண்ணம் உங்களுடைய மனதில ஆஹ் அது எழக்கூடாது. நீங்கள் மன்மனா பவவாக வர வேணும். வீணான எண்ணத்தை உங்களோட மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. மன்மனா பவவை நீங்கள் எழ வைத்துக் கொள்ள வேணும். ஓம் சாந்தி. ओम शांति। ஓம் சாந்தி. ओम शांति में आपका स्वागत है। ஆகஸ்ட் 13 विजय रतन बनना है, வெற்றி ரத்தினமாக வருவதற்கு அன்பான புத்தியை आज का கொண்டிருங்கள். टॉपिक है स्मृति இன்றைய की தலைப்பு समझ। விழிப்புணர்வின் சக்தி. अव्यक्त स्मृति அவ்யக்த சமிஞ்சை. सदा यह स्मृति रहे कि हम எப்பொழுதும் कल्प कल्प के விழிப்புணர்வின் विजयी சக்தியில हैं। இருக்கிறது. हर நீங்களே एक बार ஒவ்வொரு जब கல்பத்திலும் வெற்றியாளர்கள் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்க. நீங்கள் பல தடவைகள் இப்பாகத்தை सदा यह स्मृति रहे कि हम कल्प कल्प के विजयी हैं। நீங்கள் ஒவ்வொரு
बचा चुके हैं கல்பத்திலும் तो வெற்றியாளர் என்ற जीते விழிப்புணர்வை जी எப்பொழுதும் கொண்டிருங்கள். इस நீங்கள் பல धरती पर தடவைகள் क्या करें कैसे இப்பாகத்தை करें हम நடித்துள்ளீங்க. सबको இப்பொழுது அதை அப்படியே மெயின்டைன் செய்யறீங்க. और இந்த விழிப்புணர்வினால जिसने நான் என்ன செய்வது, कहा எவ்வாறு இதை செய்வது कि போன்ற किसी को முறைப்பாடுகளின் எண்ணங்கள் யாவும் முடிவடைவதுடன் तो நீங்கள் फिर முழுமையானவர் ஆகிறீங்க. டபுள் सब லைட் ரூபத்துல விழிப்புணர்வின் சக்தியை अगले நீங்கள் 3 मिनटों கொண்டிருக்கும் से போது सुनेंगे அந்த அசாத்தியமான பணியும் சாத்தியமானது ஆகும். ओम शांति। ஓம் சாந்தி. वर्तमान समय में हर संकल्प हर घड़ी का बहुत இந்த महत्व है। காலத்துல இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு क्योंकि எண்ணமும் संकल्प से மிகவும் शक्ति முக்கியமானது. मिलती है। ஏனென்று संकल्प का சொன்னா प्रभाव फिर वाणी पर भी है। அதிர்வலைகள் எங்களுடைய எண்ணங்கள் शरीर மூலமாகத்தான் के இந்த அதிர்வலைகள் चारों तरफ அமைகின்றன. हिंसा का बहुत वातावरण है। அத்தோடு இந்த कोई எண்ணங்களின் विश्व युद्ध அடிப்படையில தான் தங்கி न இருக்கிறது. केवल युद्ध हो रहे நாங்கள் हैं परंतु வயலன்ஸாக कुछ तो இருக்கக்கூடாது. धमकी भी दे रहे हैं। तो इस समय हमारा फर्ज है வெளிநாடுகள்ல கூட कि हम हर संकल्प से ஒவ்வொருத்தருக்கு बेहद ஒருத்தர் की सेवा குற்றம் करें। சாட்டுறாங்க. विश्व में शांति ஆகவே हो, இதை आपस में प्रेम प्यार हो। வீணானதை ऐसी காணக்கூடியதாக जिंदगी இருக்கிறது. को पा வீணான सकते हैं எண்ணத்தை कि अपने எல்லையற்றதாக आप में இருக்கிறது. इतना संपूर्ण बनेंगे कि विनाशी பாबா भावना கூறுகிறார், सम्मिलित होगी। எந்த परंतु ऐसे அளவுக்கு समय पर நாங்கள் अपनी स्थिति कैसे சம்பூர்ணமாக बनाए வருகின்றோமோ, முழுமையாக न வருகின்றோமோ, केवल அந்த उच्च அளவுக்கு बातों நாங்கள் की யோக समीक्षा சக்தியில இருக்க வேணும். स्थिति अपनी யோக ऐसी சக்தி बदलो। மூலம் முழுமையாக வர வேணும். எங்களுடைய तो ஸ்திதி என்ன? यह तो समय நாங்கள் ஆட்ட पकड़ने அசைக்க जैसा बहुत है முடியாதவராக இருக்க कि வேண்டும். जब और இந்த ज्यादा நேரத்துல हिंसा का वातावरण बनेगा। இந்த இந்த நேரம் तो हर एक को अपनी व्यक्तिगत रूप से எல்லா இடமுமே விகாரங்கள் इस हिंसा का किसी भी प्रकार சூழப்பட்டிருக்கிறது. से प्रभाव न पड़े। परंतु வயலேஷனாக இருக்கிறது எல்லா இடமுமே. फिर उसके वश में होके बहुत कुछ இப்போ இப்- और आगे होता है நாங்க कि कैसे हमारा एक एक मिनट एक एक क्षण நாங்கள் वापस இந்த नहीं आएगा। இப்படியான சூழ்நிலையில பயத்துக்குள்ள வாரம், और அதற்கு இந்த तब हम சூழ்நிலைக்குள்ள सर्वदा ஆளுமைக்குள்ள சூழ்நிலையின் बाबा ஆதிக்கத்துக்குள்ள पूछे थे வருகின்றோம். ज्ञान में आए ஆகவே பாபாவை இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள வர வேணும். तो हम लोगों को सिखाया जाता था कि தனித்துவமாக बाबा के सामने जाइए நாங்கள் இருக்க तो வேணும். बाबा पूछेगा पहले मिले थे। பாபாவுக்கு முன்னால் ஆரம்ப तो उस காலத்துல समय போகும்போது பாபா हम सब क्या கூறுவர், बोलते थे, நீங்கள் हाँ मुझसे मिले ஏற்கனவே थे। எங்களை कितने சந்தித்தீர்களா बार என்று मिले थे கேட்பாங்கள். அதுக்கு என்ன और हाँ விடை என்று சொன்னால், संकल्प मिलते रहे। तो बाबा समझ जाता था எஸ் कि பாபா, इनके पीछे நாங்கள் உங்களை मंत्र ऐसा पड़ा है பல தடவைகள் जो சந்திருக்கிறோம், அத்தோடு बहुत पॉपुलर ஒவ்வொரு है கல்பத்திலையும் உங்களை जो சந்திருக்கிறோம். कईयों को याद இதை है। பாபா बाबा बोले கூறுகிறார், நாங்கள் परंतु ये सिर्फ कहने की புரிந்து बात नहीं, கொள்கிறோம். ये फीलिंग भी जैसे होता है कि இந்த हाँ बात விடயம் आगे लिखी हुई मैंने கூறுகிறது पढ़ा, மட்டுமல்ல, ऐसे எங்களுடைய फीलिंग भी உணர்வுகள் आता है மூலமாக அந்த कि விடயம் வர संसार வேண்டும். पाठ बजा रहे। नया नहीं लगता है ना जैसे ஓம் ஓம், तो நாங்கள் இங்கே ऐसा சாப்பிட்டு இருக்கிறோம், நாங்கள் இங்கே फीलिंग भी आनी வந்திருக்கிறோம், चाहिए அப்படியான कि உணர்வு இருக்க வேண்டும். हम विजयी हुए थे। कोई भी कार्य जब हम நாங்க शुरू करते हैं இவ்வாறு जैसे நாங்கள் अभी இதே बाबा மாதிரி बताएंगे ப- सत्संग का मेरा கடந்த मनोरंजन का கல்பாவிலையும் நாங்கள் कैसे संकल्पों से ஆம், हम நினைவு समर्पण செய்திருக்கிறோம். அதே करेंगे நேரத்தில் நாங்கள் अच्छा வெற்றியாளராகவும் कार्य करने வந்திருக்கின்றோம். की क्षमता आएगी। அப்ப நாங்கள் किसी भी வெற்றியாளராக जैसे विघ्न थे उनको पार कर सकेंगे। வெற்றியை विघ्नों அடைகின்றோம், से வெற்றி विजयी என்ற होंगे। சித்தி அடைகின்றோம். कहते हैं स्मृति की समर्थ। இன்றைக்கு बाबा जब प्रवेश हुआ விழிப்புணர்வின் சக்தி, 18 जनवरी को அதான் तो நாங்கள் पहली ही दिन எண்ணத்துல இருக்க வேணும். बाबा ने எண்ணத்துல விழிப்புணர்வின் சக்தி இருக்க स्मृति की வேணும். பாபா समस्या को बताया। चलिए हम हुए பாபா थे எங்களுக்கு लेकिन कब आया கூறியிருக்கிறார், इसका पता नहीं था। ஆஹ், तो बाबा ने कहा कि नहीं நினைவின் स्मृति रखो சக்தியை கூறியிருக்கிறார் எங்களுக்கு. क्योंकि जब स्मृति है ना तो हर இது तरह से सब कार्य मन में விழிப்புணர்வுல होगा இருக்க வேணும். और स्मृति है तो सब अच्छे உங்களுடைய से अच्छा எண்ணத்துல
नए நிறைய नए பழக்க सत्संग வழக்கங்கள் होते हैं। வந்து तो इसलिए सभी को எமர்ஜ் बताना பண்ணி चाहिए வெளிப்படுகின்றன. और इस बात पे ध्यान देना कि जो हो रहा है பெரும்பாலான उसके पीछे मुझे சம்ஸ்காரங்கள் क्या करना है, வெளிப்படுகின்றன. मुझे क्या करना है, ये என்ன सब हमको நடந்ததோ देखना இந்த எண்ணங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடந்ததோ तो इसलिए बाबा कह रहे हैं सदा यह सिमरती நான் रहे ஒவ்வொரு எண்ணத்திலையும் நான் அந்த தெளிவாக வைத்துக் कि கொள்ள मैं வேணும். कल्प कल्प के विजयी அதே हूँ। அளவாக வைத்துக் கொள்ள வேணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு கல்பாவிலையும் रियलाइज करो வெற்றியாளராக अब இருக்கின்றோம். सिर्फ अनेक இதுல बार நாங்க प्रयास करो மூழ்கி இருக்கின்றோம். நீங்க अब सिर्फ இந்த रिपीट कर பாகத்தை रहे நீங்கள் हैं பல தடவைகள் நடித்துக் इस கொண்டிருக்கிறீங்க. सिमृति से क्या करें, நீங்களே ஒவ்வொரு கல்பத்திலும் इस வெற்றியாளர்கள் सिमृति से என்ற क्या அந்த करें, விழிப்புணர்வை कैसे करें, கொண்டிருக்கிறீங்க. நீங்க பல इस தடவைகள் இந்த सिमृति பாகத்தை पुनरावृत्ति நடித்திருக்கிறீங்க. இப்பொழுது कैसे அதை कैसे அப்படியே कैसे மீண்டும் लागू होगा செய்கிறீங்க. இந்த और விழிப்புணர்வினால் कंप्लीट நான் कर என்ன देगा। செய்யறது, எவ்வாறு இதை तो செய்யறது कंप्लीट बनने के போன்ற बाद में முறைப்பாடுகளின் எண்ணங்கள் யாவும் इसे முடிவடைவதுடன் कहते हैं सदा நீங்கள் डबल முழுமையானவர்கள் लाइट ஆகிறீங்க. के டபுள் லைட் ரூபத்தின் सदा விழிப்புணர்வின் डबल சக்தியை लाइट के நீங்கள் கொண்டிருக்கும் போது सिमृति அந்த स्वरूप स्मृति के அசாத்தியமான साथ हो பணியும் तो சாரி कोई भी எந்த संभव है, அசாத்தியமான பணியும் சாத்தியமாகும். संभव हो जाएगा। எந்த अगर அசாத்தியமான सोचते பணியும் हैं कोई भी काम சாத்தியமாகும். तो थोड़ा ज्यादा सोच என்ன जाते हैं, बहुत बड़ी பணி लिस्ट है, என்றாலும் அது வெற்றியை பெறக்கூடியதாக लेकिन अगर उसी இருக்கும். बात को हम किए तो कोई बड़ी बात நீங்கள் नहीं அந்த है, फिर டாஸ்கை அந்த பணியை நினைக்கும் போது அது வந்து कई राई को पहाड़ बनाते हैं और कोई पहाड़ को இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கக்கூடியதாக இருக்க कर வேணும். देते हैं, फिर बड़ी बात को அசாத்தியமானதை சாத்தியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். राई कहते हैं। फिर बाबा ने एक बात பாபா और बोली, கூறுகிறார், எங்களுடைய रुई को भी उड़ा ஞானத்தின் दो, மூலம் இந்த பணியை राई நாங்கள் तो छोड़िए पर रुई को भी उड़ा दो। இந்த சாதகம तो ये बात அசாத்தியமான பணியை प्रैक्टिकली சாதகமாக்கக்கூடியதாக अगर हम இருக்கும், रोज சாத்தியமானதாக अपने மு- बाबा के செய்ய चरणों முடியும் से என்று பாபா ये கூறுகிறார். सीखें இதை नाங்கள் वो வாழ்க்கையில सभी ஒவ்வொரு நாளும் वो बताते பயிற்சியில हैं, காணக்கூடியதாக स्थिति இருக்கின்றது. और स्वरूप भी चाहिए நாங்கள் कि எல்லோருமே எங்களுடைய ஸ்திதியை एक மிகவும் कंडीशन சக்தி करते வாய்ந்ததாக हैं உருவாக்குகிறோம். இதுதான் जो நாங்கள் कंडीशन வந்து இந்த कहते हैं சூழ்நிலையை वो சித்தி आती है அடைகிறதுக்கு तो क्या இருக்கிறது. करना है, சித்தி அடையக்கூடியதாக இந்த சூழ்நிலை இருக்கிறது. संकल्प சில करके நேரத்துல क्या करना இந்த है, எண்ணங்கள் क्या மூலம் क्या நாங்கள் करना है। என்னத்தை செய்ய முடியும்? मैं तो என்னத்தை देखता हूँ நாங்க कोई இந்த ऐसा எண்ணத்தின் मेडिटेशन மூலம் करते हैं ना அஹ், तो मैं एकदम स्टॉप என்ன करके இந்த सोचता எண்ணத்தை हूँ कि यार வைத்திருக்கிறோமோ தொடர்ந்தும் இதனை பற்றி क्या சிந்திச்சு होगा கொண்டிருக்கிறோம். होगा होगा नहीं होगा, நான் வந்து कंफ्यूजन में हो जाएगा। நான் அதிகமாக तो சிந்திக்கிறத क्या होगा நிறுத்த और कैसे வேணும். होगा। हाँ, बाबा அப்ப की बात है, எனக்கு बाबा இந்த तो कहता है ना और ही अच्छा होगा, என்ன நடக்கிறதோ और ही எது अच्छा எது होगा। நடக்கிறதோ அது நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் எந்த जो குழப்பமும் भी होगा बाबा அடையக்கூடாது. कहते बच्चे अच्छा नहीं होगा, என்ன நடந்ததோ हमेशा அது अच्छा வந்து नहीं रहता है बच्चे, जो எப்போதுமே भी நடந்து होगा கொண்டு अभी இருக்கும். अच्छा है। பாபா ஒருபோதுமே சொல்லல அது நடக்கும் என்று சொல்லு. अगर ये विजय என்னென்ன बनना நடந்ததோ அது चाहते हैं நல்லது, என்ன நடக்க போறதோ அது மிகவும் மிக நல்லது. समर्पित நாங்கள் होना, வந்து तो फिर ये வெற்றியாளராக வர वाइब्रेशंस வேணும். के लिए அப்ப இந்த सदा अपने विचार சக்திகளை நான் मंथन करना உள்முகமாக कि हम வைத்துக் கொள்ள वाकई में வேணும். कुछ नया இதுதான் सीख रहे எங்களுடைய हैं, வீட்டு इसके लिए பயிற்சி. இந்த अनेक बार जरूरी है। வீட்டு பயிற்சியை நாங்கள் செய்ய வேணும். இந்த அனுபவத்தை கொண்டு வந்து இந்த ஸ்திதியில நான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக வர வேணும். ஓம் சாந்தி. அவ்வியக்தி முரளி ரிவிஷன் 1969 ஆண்டில் இருந்து ज्ञान के रतन அன்பு और முத்து स्नेह के அன்பு रत्न முத்துக்களும் ஞான ரத்தினங்களும். மூன்று 2/1974 முரளி திகதி. விலகிய உள்ளுணர்வு மற்றும் ஜுவாலா ரூபத்தின் திட எண்ணத்தினால் விநாச காரியத்தை நிறைவேற்றுங்கள். विनाश का कार्य संपन्न करो। நீங்க வந்து திட சங்கல்பத்தை வைத்திருக்கிறதால என்னத்த நீங்க ताकि जल्दी எந்த जल्दी
பணியை நீங்க செய்ய வேணும் என்று வச்சிருக்கிறீங்க जो உங்களுடைய खजाना திட है वो சங்கல்பத்துல खरीदो नहीं तो சாரி खजाना ना रह जाए अभी क्या அப்பால करना இருக்க है வேண்டும் என்ற இந்த प्यार में மனப்பான்மையும் समेट लो சாரி अब ஒருவர் தனது छोड़ो வேலையை அல்லது जो தடையை सीखना முடிக்க है தொடங்கும் போது என்ன अब செய்வார் அவருக்கு स्वयं को விற்பனை உள்ளது सही लब விற்பனை से பலகையை सीखो வைத்த அனைத்தும் कहवत விரைவாக लिखी है விற்கப்படுகின்றன எனவே वक्त இதுதான் गया है நியாயம் फिर से நீங்க ஒரு नई விற்பனை रोटी பலகையையும் सीखो வைத்திருக்கீங்க அதனால் அனைவரும் செய்தி जब மிக आप விரைவாக फिर கிடைக்கின்றது पुराने वाले ही நீங்க எதை வாங்க फिर वो விரும்புகிறீங்களோ चीज அதை खरीदेंगे வாங்குங்க பிறகு तो புகார் आप செய்ய खुश வேண்டாம் रहेंगे இப்போது நீங்க तो என்ன आप செய்ய வேண்டும் हमेशा बड़े ஒரு छोटे பணியை छोटे முடிப்பது என்பது உங்க जब आप फिर இணைப்புகளை चाहे तो முடிப்பதற்கும் कहो நீங்கள் எல்லா अब मैं திசைகளிலும் रेडी எல்லாவற்றையும் चलने के और மூடிக்கொண்டு पीछे உங்களையே नहीं எப்போதும் தயார் நிலையில வைத்து मुश्किल கொண்டால் நீங்கள் छोटे எப்போதும் தயாராக कदम இருப்பதால் जैसे அழிவும் ही தயாராகிவிடும் अपनाओगे मन से நெருப்பு மூட்டுபவர்களாகிய तब நீங்க शुरू கீழே होगा அமர்ந்து क्या குளிர்ந்தால் आप நெருப்பு समझते என்ன हैं செய்யும் நெருப்பு यस சற்று बेबी தனியும் இல்லையா आप எனவே कल्याणकारी आत्माओं हैं எனவே मन से यह संकल्प நீங்க வந்து அமர்ந்து कीजिए அதாவது कि நெருப்பும் சற்று जब தனியும் भी இல்லையா எனவே समय का இப்போது कल्याण हो உக்கிரமான सुबह ही அந்த समाप्ति होगी இந்த समझे आइए ஃபயரின் வடிவமாகி நெருப்பின் तैयारी வடிவமாகி करो எப்போதுமே தயாராக सब இருக்க कुछ வேண்டும் என்ற சக்தியை दोहराओ எண்ணத்துடன் नाराज चाहिए कि அழிவின் कल्याणकारी தீப்பிழம்புகளை आत्मा தீவிரப்படுத்துங்க துக்கத்தை सहज அனுபவிக்கும் चाहिए ஆத்மாக்களின் மனதில இருந்து சப்தம் வந்து उनके संकल्प का வெளிப்படத் தொடங்குது एहसास அதுபோல चाहिए இப்போது அழிவு நிகழ வேண்டும் அதே போல உலக நன்மை செய்யும் जब ஆத்மாக்களாகிய आप உங்களோட மனதில जवाबदेह ना बने அனைவருக்கும் விரைவில तो நன்மையை भगवान ஏற்பட दर्शाते हैं வேண்டும் என்ற எண்ணம் इसे வெளிப்பட अब வேண்டும் स्वयं की ஏனென்றா तैयारी के साथ அப்போது करो நிறைவு जैसे कि நடைபெறும் पहले कोई புரிகின்றதா काम की तैयारी करो यह है आपका लास्ट कर्तव्य ஜீவனாம்சம் क्योंकि அதுக்காக यही நீங்க सबसे வந்து बड़ा कर्तव्य பராமரிக்கப்படுறீங்க है எனவே स्वयं இப்போது को அருளாளர்களாக समर्पित இருக்கிற होना நீங்க அனைவரும் விடுவிக்கவும் विनाश அழிவை नहीं कि कहीं ஏற்படுத்துபவர்களுக்கு दूसरों को அருளாளர் உங்களின் बचाना और ஒத்துழைப்புக்கு मिस தேவை करना यह समझने की அவர்களுக்கு कोशिश अब तक உங்கள் की है எண்ணங்களின் कि यह हमारे சமிஞ்சை தேவை लिए நீங்க है இந்த இந்த यह जानकर अब स्वयं को நாங்க सही சக்தியின் स्वरूप ரூபம் बनाओ அதாவது நாங்க வந்து स्वयं को நெருப்பின் लक्ष्य के வடிவமாக साथ மாறாதவரை நீங்கள் विश्वास बनाओ சமிஞ்சை கொடுக்க முடியாது எனவே இது हर बात சுயத்திற்கான में தயாரிப்புகளுடன் सावधानी சேர்ந்து உலகத்தின் बरतते रहना மாற்றத்துக்கான ऐसे தயாரிப்புகளையும் ही செய்யுங்க सदा अचल இதுவே अविचल உங்களின் கடைசி निर्भय பணி ஏனென்றா इस இது संकल्प से சக்தியின் உருவமாக स्वयं बनो இருப்பவங்களின் सत्य की பணி सिद्धि நீங்க प्राप्त பயப்படவில்லை करने இல்லையா அழிவு நடக்குமா सत्य நடக்காதா सत्य என்ன तथा நடக்கும் बंधनों எப்படி से நடக்கும் मुक्त இதை நினைக்காமல் உங்கள் कल्याणकारी மூலம் நடக்க सत्य வேண்டும் என்று सिखाने वाले இப்போது எண்ணுங்க और बाप दादा இதை की அறிந்தும் உங்களை सृष्टि சக்தியின் ரூபமாக करके ஆக்குங்க உங்களை ஒரு सभी கலங்கரை விளக்கமாக आत्माओं சக்தி को இல்லமாக ஆக்குங்க रखना या அச்சா करना ஒவ்வொரு அம்சத்திலும் नमस्ते புத்தியின் மீது உங்களுக்கு ओम முழு शांति நம்பிக்கை இருக்கிறதா அத்தகைய அசைக்க முடியாத அசையாத நிலையான ஆத்மாக்களுக்கு அச்சமற்ற தூய எண்ணங்களில் நிலைத்திருக்கும் தங்கள் எண்ணங்களின் வெற்றியை அடைபவருக்கு கர்மாவின் அனைத்து பந்தனங்களிலும் இருந்து தொடர்ந்து விடுபட்டு கர்மாதீத்த நிலையில் நிலை பெறுவதற்கு பாப்ததாவினுடைய எந்த பணியில் தொடர்ந்து ஒத்துழைக்கும் ஆத்மாக்களுக்கு பாப்ததாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே ஓம் சாந்தி இது நாளை தொடரும்
குழந்தைகள் படிப்படியாக வருவதன் கருத்து அவங்க தந்தையின் பாதத்தை பின்பற்ற வேணும். தந்தையின் ஒவ்வொரு படியிலையும் தந்தையின் பாதத்தை பின்பற்றி வேணும். குழந்தைகள் நடக்கும் போது ஸ்ரீமத்தின் பிரின்சிபல் மரியாதா புருஷார்த்தத்தின்படி நடக்க வேணும். பிரின்சிபல் படி இருக்க வேணும் பாபாண்ட. ஆகவே குழந்தைகளான அதன் கருத்து நாங்கள் கீழ்ப்படிவாக இருக்க வேணும். தந்தை ஸ்ரீமத்தை ஒவ்வொரு ஸ்டெப் பை படிப்படியாக நாங்கள் அந்த பின்பற்ற வேணும் ஸ்ரீமத்தை. அதனால பாபாங்களுக்கு பல மில்லியன் மடங்கு நாங்கள் பல மில்லியன் மடங்கு தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் அவர் கீழ்ப்படிவாக இருக்கிறோம் பாபாவின் கட்டளைகளை பின்பற்றுவதில் ஒவ்வொரு கட்டளைகளிலேயும். ஆகவே அப்படியான குழந்தைகளான நாங்க ஒவ்வொரு அவர் பாதத்தை பின்பற்ற வேணும் ஒவ்வொரு தரத்திலையும். இதை நாங்கள் நினைவில் கொண்டு அவர் புகழையும் 100 மடங்குக்கு 100 மடங்கு நாங்கள் பாக்கியசாலிகள். 100 மடங்கு பாக்கியசாலிகள். நாங்க எல்லோரும் அவர் அந்த பாத அடியில நடக்கின்றோம். தந்தையின் நாங்கள் பல மில்லியன் அவர் பாத அடியை கொண்டு வருகின்றோம். அதனால நாங்கள் 100 மடங்கு பாக்கியசாலிகள். மூன்றாவதாக நாங்க ஒரு குடும்பம், என்னுடைய குடும்பம், ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பமாக வருகிறாங்க. குடும்பம் ஒவ்வொருத்தரும் இந்த பாடல நாங்க டோட்டரின் மருமகள், மகள், கிராண்ட் சன் இவ்வாறு ஒரு பாட்டு நாங்க பாடலாம்.